லக்ஷ்மி, இப்போ இதுல அதிமுகவினுடைய பலத்தை விஜய் எடுத்துக்கிறார் அப்படிங்கறத நம்ம திரும்ப பார்த்து பேசினாலுமே, விஜய்க்கு இப்போ புது அணியா அவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் அவர் திரும்ப திரும்ப எம்ஜிஆர் போன்றோ அண்ணா போன்றோ அந்த தேர்தல்களை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது அதிமுகவிற்கு ஒரு மாற்றாக தாவேக எப்படி இருக்கும்னு அவர் நம்புகிறார். அதிமுகவுக்கு மாற்றா தாவேக இருக்கவே முடியாது. அவருடைய நம்பிக்கை அப்படின்னா அது அது நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது பரவாயில்ல, யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். அவருடைய நம்பிக்கை அவருக்கு இருக்கட்டும், அதில் அவருக்கு பலம் இருக்கட்டும். அவரே சொல்கிறாருல்ல, நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சார் அப்படிலாம் சொல்கிறார். அதே மாதிரி அவருக்கும் நடக்கட்டும், அப்படியே சொல்லிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மாற்றாக தாவேகா எந்த கட்டத்திலையுமே வர முடியாது. அதிமுகவினுடைய, நான் ஆரம்பத்திலே தான் சொன்னேன், அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு மட்டும், அதாவது ரெட்டலைக்கு மட்டுமே ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் கூட அது அந்த மாற்றம் இருக்காது. இல்ல, அது இருக்காது. அப்படி நீங்க ஓபிஎஸ் டிடிவி ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னா போன லோக்சபா எலெக்ஷன்ல 2 பேருமே ஜெயிச்சிருக்கணுமே. அந்த பகுதியில் அவங்களுக்கான கம்யூனிட்டி ஓட்ஸும் இருக்கு. அவங்க 2 பேரும் தனிப்பட்ட செல்வாக்கு உடையவர்களாக அந்த வாக்குகளும் அவங்க 2 பேர்கிட்டையுமே இருக்கு. அப்படி ஓபிஎஸ் டிடிவி வந்தாங்கன்னா ஒருவேளை சவுத்தில் அதை ஒரு கொஞ்சம் டில்ட் ஆகலாமே தவிர அதை விஜய்க்கான விக்டரியை அதை மாற்றி கொடுத்துரும், ஏடிஎம்கேவோட தோல்வியை உறுதி செய்திரும்லாம் சொல்ல முடியாது. அதிமுக ராமநாதபுரத்துலையும் சரி தேனியிலையும் சரி அதிமுக பின்னால் தள்ளப்பட்டது, பின்னுக்கு தள்ளப்பட்டது. அதற்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அங்கே போட்டியிட்டது ஒரு பெரிய காரணம். ஆனால் இன்னைக்கு வெஸ்ட்ல செங்கோட்டையன் கூட வச்சுக்கிறதுனால ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்ல ஒரு டென்ட்டை ஏற்படுத்த முடியுமே தவிர அதனால பெரிய அளவில் வெற்றியை தாவேகாவால் எடுத்துட முடியாது. ஏடிஎம்கே இருக்க இடத்துலையும் தாவேகா தங்களை பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு ஏன்னா தேர்தல் ரொம்ப சாதாரணமானது கிடையாது. இந்த மாதிரி பஸ் மேலே ஏறி நின்று பேசுறதுனாலையும் கூட இருக்கக்கூடியவர்களை அதிமுகவையும் எம்ஜிஆரையும் பற்றி பேசுறதுனாலையும் இல்லை ஜெயலலிதாவுடைய பேச்சு, அவங்க ஜெயலலிதா எப்படி பேசினாங்களோ அதை கையில் எடுத்துக்கிறதுனாலையுமே மட்டுமே அவருக்கு ஒரு பெரிய பவர் கிடச்சி இன்னைக்கு அது ஓட் பேங்க் எல்லாமே மாறிடும்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஓட்டிங் பேட்டர்ன் இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாடு வேண்டாம் அப்படின்ற போது அதிமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிறது தான் பெரிய நம்பிக்கை. ஆனால் கடந்த லோக்சபா எலெக்ஷனில் அது மாறிடுச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் லோக்சபா எலெக்ஷனில் மாறினதுக்கான காரணம் அது மத்தியில் நடந்த அல்லது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ண வேண்டியதுக்கான தேர்தல். அதனால அப்போ பிஜேபிக்கான வாக்குகள், பிஜேபி கூட்டணிக்கு அந்த வாக்குகள் கிடைத்தது. இப்போ இங்கே சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற போது போட்டி எப்போதுமே 2 பேரும் தான் பிரைமரி ஃபோர்ஸ். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் பிரைமரி ஃபோர்ஸ். நான் எடுத்துக்கிட்டேன்னு அவர் சொல்லிக்கலாம், அதில் தவறில்லை. ரைட். திரு ஷபீர், மக்களிடம் தாவேகாவினுடைய கொள்கை குறித்து விஜய் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அதற்கு பதிலளிக்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். அந்த புரிதல் மக்களிடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா குறிப்பிடுறார். அப்படி ஒரு அரசியல் கட்சிகள் இல்லாத ஒரு புரிதலை மக்களிடம் தாவேகா ஏற்படுத்தி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையிலேருந்து அந்த ஒரு கருத்து வந்ததா எப்படி பார்க்கறீங்க? இல்ல அவர் நீங்க பாஜகவை ஏன் விமர்சனம் செய்வதில்லை அப்படின்ற ஒரு கேள்வி என்பது அவரை நோக்கி அடிக்கடி எழுப்பப்படுகிறது. நீங்க பாண்டிச்சேரியில அவர் பேசும்போது அங்க போய் திமுக விமர்சிக்கிறார், அங்க போய் உங்களுக்கு பாஜகவை ரொம்ப கடுமையாவே விமர்சிச்சிருக்கலாம். ஏன்னா பாண்டிச்சேரி பிரச்சனை அப்படின்றது தாவேகா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அந்த கள சூழல் அரசியல், அங்கு பாஜக செய்கின்ற வேலை, பாஜக எப்படி அங்க ஒரு அரசாங்கத்தை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது, அங்க ஒரு நீண்ட நாட்களாக ஒரு டிமாண்ட் அப்படின்றது இருக்கு. அங்க அதை அந்த பாண்டிச்சேரிய ஒரு மாநிலமாக ஸ்டேட்ஹுட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து ரொம்ப கடுமையா பாஜகவை அவர் அங்க தாக்கி பேசி இருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பை விஜய் தவற விடுகிறார். பாஜகவை அவரு ரொம்ப குறைவா குற்றம் சாட்டுகிறார். பாஜகவை அவர் அட்டாக் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு மதவாத சக்தியாக பாஜகவை அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. ஐடியாலஜிக்கல் எனிமின்றாரு. நீங்க சித்தாந்த எதிரியை ஏன் நீங்க அட்டாக் பண்ணல அப்படின்னு அந்த கேள்விகள் வரும்போது அவர் சொல்றாரு, அவங்க களத்திலேயே இல்லையே, அதனால நான் ஏன் அவங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சோடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல கொள்கை எதிரி யார் அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கிறாரு. அவங்க பிஜேபின்றாங்க. அரசியல் எதிரி யார் அப்படின்னும் போது இந்த இந்த வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க, மத்தவங்க புரிஞ்சாலும் புரியலனாலும் கவலை இல்லை அப்படின்றாரு. நீங்க அப்படியே அந்த விஷயங்களை கடந்து போயிட முடியாது. நாளைய தினம்
தேர்தல் நெருங்கும் போது பாஜக பல்வேறு விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுல பண்ணோம், பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்வாங்க. அப்ப அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து அவங்க கையில எடுக்கும் போது அது குறித்து பேசாமல் எப்படி இருக்க முடியும்? இப்ப பொங்கல் அன்னைக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னீங்க, அது குறித்து நாங்க வந்து எதுவும் பேச மாட்டோம். அது குறித்து வந்து கடுமையான ஒரு எதிர்வினையை திமுக பக்கம் வைப்பாங்க, திமுக கடுமையான விமர்சனங்கள் வைப்பாங்க. நீங்க எங்களுக்கு இந்த கீழடி ரிப்போர்ட்டை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணல, அப்புறம் மற்ற பல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. இது இப்ப இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பான அந்த பெயர் மாற்றம், அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஸ்கீமே மாத்திருக்காங்க. அது வந்து மாநிலங்கள் மீது கூடுதல் நிதி சுமையை சுமக்கின்ற ஒரு திட்டமாக அதை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து பாஜக செய்கின்ற அன்றாட அரசியல் இருக்கு இல்லையா? அன்றாடம் எப்படி எல்லாம் மாநில அரசாங்கங்களை அவர்கள் செயல்பட விடாமல் அவங்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில தொடர்ந்து மாநில அரசாங்கங்கள் ஈடுபடுகிறது அப்படின்னும் போது இது குறித்தெல்லாம் வந்து விஜய் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். நீங்க அப்ப பேசிதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு அவர் வந்து களத்திலேயே இல்ல. இப்ப தேர்தல் களத்துல இருந்தா மட்டும்தான் நாங்க பாஜகவை பத்தி பேசுவோம், பாஜக ஒரு போர்ஸே இல்ல அப்படின்றது அவருடைய நிலைப்பாடாக கூட இருக்கலாம், அவருடைய யோசனையாக கூட இருக்கலாம். அல்லது அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பாஜக ஒரு போர்ஸே இல்ல, நாம ஏன் பாஜகவை பத்தி பேசணும், நாம வந்து திமுகவை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணுவோம், திமுக தான் நமக்கு வந்து வீழ்த்த வேண்டிய ஒரு சக்தி, திமுக தான் நமக்கு எதிரி அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க பாஜகவை பற்றி, பாஜக செய்கின்ற அரசியல், நாடு முழுவதும் பாஜக செய்கின்ற அரசியல், பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவங்க செய்கின்ற அரசியல், இதை பற்றியெல்லாம் பேசாமல் கடந்து போயிட முடியாது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அதை அவர் வந்து யோசிக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல நேச்சுரலாவே வந்து பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இருக்கிறது. நீங்க பிஜேபி அதிமுக ஏப்ரல் மாசத்துல கூட்டணி அமைச்சாங்க. கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு அந்த கூட்டணிக்கு ஒரு ஆரவாரம், ஒரு ஆதரவு எதுவுமே இல்லையே. அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது வரல அப்படின்னும் போது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் தான். உங்களுக்கு மேபி அவரு வந்து தேர்தல் நெருங்கும் போது சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெறுவதற்காக பாஜகவை ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணலாம். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அப்படிதான் பண்ணாங்க. 2014ஆம் ஆண்டு தேர்தல்ல கடைசி வரைக்கும் அவங்க பாஜகவை பற்றி பேசல. அப்புறம் ட்ரிப்ளிகேன்ல பிரச்சாரம் பண்ணும்போது மோடியா லேடியா அப்படின்னு பேசும்போது அந்த ஒட்டுமொத்த சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் வந்து அதிமுக பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தியது. மேபி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவங்க மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றதும் நம்ம வந்து பொறுத்திருந்தா பாக்குறோம். இன்னைக்கு தேதிக்கு அவரு பாஜகவை தேர்தல் நெருங்கும் போது நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சு வச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா மக்கள் மனசுல அது பதிய வச்சிடணும் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா இந்த 3 மாசம் கேப் இருக்கு இல்லையா எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுக்குள்ள இந்த 3-4 மாசம் கேப்குள்ள பிரதான எதிர்கட்சியாக தாவேகா தான் இருக்கிறது. தாவேகா தான் வந்து ஒரு பெரிய மொமெண்டத்தோட தேர்தல் களத்துல இருக்கு. இன்னைக்கு தாவேகா தான் வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு சரியான ஒரு அமைப்பு அப்படின்ற அந்த பிம்பத்தை ஏற்படுத்தி விட வேண்டும், அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறத அதிமுகவுடைய ஸ்பேஸ், அதிமுக எப்படி அவங்களை பொசிஷன் பண்றாங்களோ அதே அளவுக்கு தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதான் விஜயோட திட்டமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். நன்றி நன்றி. நான் உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். லக்ஷ்மி, நன்றி. இணைப்பில் வந்து அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து நம்ம கிரைம் டைம் செய்திகளை பார்க்கலாம்.